அம்மா, நான் எவ்வளவு நேரம்தான் வெளியே நிக்கிறது? சீக்கிரம் வாமா. ராமு குரல் கொடுக்க, இதோ வந்துட்டேன்டா. ஓட்டமாக ஓடி வந்தாள் சிவகாமி. அவன் கைப்பைக்குள் அவசரமாய் டிஃபன் பாக்ஸை நுழைத்து, மிச்சம் வைக்காம சாப்பிடணும் என்றாள். சரிம்மா, நான் புறப்படுகிறேன். ராமு புறப்பட்டான். தூரத்தில் சரவணன் வயலில் வேலை பார்த்து கொண்டிருக்க, அண்ணா நான் போயிட்டு வரட்டுமா? சரிடா, போயிட்டு வா. காசு ஏதாச்சும் வேணுமாடா? சரவணன் கேட்டதும், வேணாம் அண்ணா, அம்மா கொடுத்துச்சு, நான் வரேன். ராமு அங்கிருந்து புறப்பட சிறிது நேரமானதும் சரவணன் வயலில் இருந்து சாப்பிட வீட்டுக்கு வந்தான். வாடா, இந்தா, முதல்ல இந்த மோரை குடி. பிள்ளையின் நெற்றியில் வேர்வை துளிகள் சிந்தி கொண்டிருக்க அதை பார்த்த சிவகாமிக்கு பொறுக்க மாட்டல. இப்படி உட்காருடா. தன் முந்தானையை எடுத்து முகமெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுத்தாள். சரிடா, நீ போய் குளிச்சுட்டு வா. இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுவ. சிவகாமி அழைத்தாள். இருமா, சிறிது நேரம் பொறுத்து சாப்பிடுகிறேன். இப்பத்தானே மோரை குடிச்சேன். அம்மா, வர வாரத்துல அறுவடை பண்ணிடலாம்னு இருக்கேன். அறுவடை முடிஞ்ச உடனே இருக்கிற கடன் எல்லாம் கொடுத்து விடலாம். சரவணன் சொல்ல, சிவகாமி, டேய், நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ராமு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காண்டா. கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவனை கிண்டலா பாக்குறாங்களாண்டா. என்னம்மா, காசு கட்டலைன்னா கிண்டலா பாப்பாங்களா? அது இல்லடா, ஒவ்வொரு முறையும் பணம் யாரு கட்டலைன்னு வகுப்புல கேக்குறாங்களாம். அவனும் எத்தனை முறை தான் எழுந்து எழுந்து நிப்பான் சொல்லு. அவனுக்கு அவமானமா இருக்காதாடா? காசு வந்ததும் வேலையா அவனுக்கு பீச கட்ட பாரு. சிவகாமி சொன்னதும் சரவணன், சரிம்மா, காசு வரட்டும், வந்த உடனே அவனுக்கு மொத்த பீசையும் கட்டிடுறேன். சரவணன் எழுந்து உள்ளே போக, டேய் சரவணா, நான் சொல்ல மறந்துட்டேன்டா. ஜோசியர் வந்திருந்தாரு. 2 பெண்ணோட ஜாதகத்தையும் போட்டோவையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அம்மா, அந்த பேச்சை எடுக்காதன்னு நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அட, உனக்கு வயசு ஆயிட்டே போகுது, அது புரியலையாடா? இதோ இப்ப ராமுவும் படிச்சு முடிக்க போறான். அப்புறம் அவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுக்கணும். ஒரே சமயத்துல 2 பேருக்கும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா நம்மளால சமாளிக்க முடியுமாடா? உனக்கு இப்ப பண்ணாதான் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அவனுக்கும் கல்யாணத்தை பண்ண முடியும். அதனால கல்யாணத்தை பண்ணிக்கிற வழிய பாரு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காத என்றாள் சிவகாமி. நல்ல சம்பந்தம் ஒன்று அமைய அந்த பெண்ணை சிவகாமியும் சரவணனும் சென்று பார்த்தனர். ஏய், மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு. வசுமதி வாணியின் கையை கிள்ளினாள். ஆ என்று வாணி கத்தியவுடன் சரவணன் நிமிர்ந்து பார்த்தான். வாணி வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். வாணியை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. காப்பியை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்தாள் வாணி. சரவணா, பொண்ணு நல்லா பார்த்துக்கடா. சிவகாமி குரல் கொடுக்க சற்றே தலையை மேலே தூக்கி அவளை பார்த்தான். வாணியும் அவனை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு ஓரமாய் போய் நின்று கொண்டாள். கல்யாணம் முடிவானது. தன் மகன் சரவணன் படிக்காததால் அவனுக்கு வரப்போகும் மனைவியும் கண்டிப்பாக படித்திருக்க கூடாது என்று சிவகாமி நினைத்தாள். அதனால் பள்ளி படிப்பை மட்டும் முடித்த வாணியை சரவணனுக்கு முடித்தாள். வாணி மிகவும் நல்ல பெண். எப்பொழுதும் சரவணனை மாமா மாமா என்று தான் அழைப்பாள். வெகுளியான பேச்சு, அமைதியான குணம், நல்ல சுறுசுறுப்பானவள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் காலையிலேயே முடித்து விடுவாள். சிவகாமிக்கும் நல்ல ஓய்வு கிடைத்தது. தற்போது ராமு காலேஜ் படிப்பை முடித்து விட்டான். வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ராமு சிவகாமியிடம், அம்மா, அந்த கம்பெனியில வேலைக்கு சேர 2 லட்சம் வேண்டும் என்றான். சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா சொல்ற, 2 லட்சமா? வாயை பிளந்தாள் சிவகாமி. ஆமாம் அம்மா. டேய், உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் தலைக்கு மேல இருக்கு. இதுல நீ வேற 2 லட்சம் கேட்கிற? அம்மா, கொஞ்ச நாள் மட்டும்தான், எனக்கு வேலை கிடைச்சதும் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், ராமு உறுதியாக சொன்னான். இந்த செய்தியை சிவகாமி சரவணனிடம் சொன்னாள். அவ்வளவு பணத்திற்கு நாம எங்க போறதுமா? இல்லடா, இந்த வீட்டு பத்திரத்தை இல்லனா நிலப்பத்திரத்தை அடமானம் வைக்கலாம். அவனுக்கு வேலை கிடைச்சதும் இந்த குடும்ப கஷ்டத்தை அவன் பார்த்துக்க போறான். சிவகாமி சொன்னதும் மறுப்பு சொல்லாமல் சரி என்றான் சரவணன். ராமு பணத்தை கட்டிவிட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். நாட்கள் இப்படியே சென்றது. ராமுவிற்கு வேலையில் ஒரு பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டது. அவளை காதலிக்க ஆரம்பித்தான். அவள் வேறு மதத்தைச் சேர்ந்தவள், சாலினி. ராமுவின் காதலை ஏற்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தார்கள். தண்ணீர் பற்றாக்குறையால் வயல்கள் எல்லாம் காய்ந்து போனது. விளைச்சல் எதுவும் இல்லை. சரவணன் வெளியில் கூலி வேலைக்கு சென்றான். அவன் வருமானம் குடும்பத்திற்கு போதவில்லை. ராமுவும் வீட்டின் பேரில் வாங்கிய கடன் கட்டவே சரியாக இருக்கிறது என வீட்டுக்கு பணம் எதுவும் தருவதில்லை.
சிவகாமி வீட்டில் போடும் அப்பளம், ஊறுகாய், வடகம், வத்தல் போன்றவற்றை பேக் செய்து கடைகளுக்கு கொடுத்து வந்தான் சரவணன். சாயங்காலத்தில் சுண்டல், முறுக்கு, அதிரசம் போன்றவற்றை பீச்சில் சென்று விற்று வந்தான். அன்று ஒரு நாள் ராமுவும் ஷாலினியும் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு சரவணன் சுண்டல், முறுக்கு சீடை விற்று கொண்டிருந்தான். அப்பொழுது ராமுவை பார்த்தான். ஒரு பெண்ணிடம் நெருக்கமாக பேசுவதைக் கண்ட அவன் கோபத்தில், ராமு, என்ன இது, யாரு இவங்க என்று கத்த, அண்ணா, இவள் பெயர் ஷாலினி, என்னுடன் வேலை செய்பவள், நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம் அண்ணா என்று சொல்ல சரவணன் கோபமாய் கத்தினான். என்னடா சொல்ற, அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். அண்ணா, நீதான் எப்படியாவது எங்க 2 பேரை பத்தி சொல்லி சம்மதிக்க வைக்கணும். ராமு சரவணனிடம் கெஞ்சினான். சரிடா, நான் அம்மா கிட்ட பேசுறேன், நீ கவலைப்படாதே என்றான். மறுநாள் காலை சிவகாமியிடம் விஷயத்தை கூற சிவகாமி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தாள். நான் இதற்கு ஒத்துக்க மாட்டேன். என்னடா நினைச்சீங்க? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு இங்க வந்து இத்தனை வருஷம் இந்த ஊர்ல கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்னை தலை குனிய வச்சிட்டியே, முடியவே முடியாது. சிவகாமி ராமுவை கத்தினாள். சரவணன் ராமுவிற்கு பரிந்து பேசினான். இருந்தாலும் சிவகாமிக்கு மனம் வரவில்லை. ஒரு வாரம் ராமுவிடம் சிவகாமி பேசவே இல்லை. முகத்தை தூக்கி வைத்து கொண்டே இருந்தாள். சரவணன் மனைவி வாணி தற்பொழுது கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு சீமந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த சீமந்த விழாவில் ராமு ஷாலினியை அழைத்து வந்தான். சொந்த பந்தங்கள் அனைவரும் கூடியிருக்க ராமு தைரியமாக அவளை தன் அருகில் நிற்க வைத்து போட்டோ எடுத்தான். இதை கவனித்த உறவினர்கள் அனைவரும், என்னடா இவன் இப்படி பண்றான், கண்டிக்க ஆள் இல்லைன்னா என்ன பண்றது, சிவகாமி பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சிவகாமிக்கு ஆத்திரம் வந்தது. என்ன பேசுற நீ? என் பிள்ளைகள் போல இந்த ஊர் உலகத்துல பார்க்க முடியாது. 2 தங்கங்கள். கூட்டத்தில் ஒருத்தி முணுமுணுத்தாள். ஆமா, பெரியவன் அப்படியே கணேசன் மாதிரி பேச்சிலும் சரி குணத்திலும் சரி, சின்னது அப்படியே அவங்க ஆத்தாலாட்டம் பாரு. எவடி அவ கூட்டத்துல பேசுறது? அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். நான் தான் அவளை விசேஷத்துக்கு கூட்டியார சொன்னேன். இப்ப சொல்லுறேன் கேட்டுக்கோங்க. அவ தான் இந்த வீட்டுக்கு மருமக. அந்த விசேஷத்தில் அத்தனை பேர் முன்னிலையிலும் சொன்னாள் சிவகாமி. ஷாலினி மிகவும் சந்தோஷப்பட்டாள். பின்பு 1 மாதத்தில் அவர்களுக்கு திருமணமும் முடிவானது. அதற்கு முன்பாகவே சரவணன் வாணிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு சங்கீதா என்ற பெயர் வைத்தார்கள். அடுத்து ராமுவின் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தன. ஷாலினி வீட்டில் ஷாலினியை பார்த்து, நம் வழக்கப்படித்தான் திருமணம் நடைபெற வேண்டும். இதற்கு ஒத்துக்கொண்டால் கல்யாணம், இல்லை என்றால் அவனை மறந்துவிடு என்றார்கள். ராமு சிவகாமியிடம், அம்மா, அவர்கள் வழக்கப்படித்தான் திருமணம் நடக்க வேண்டுமாம் என்று சொல்ல சிவகாமி ஒத்துக்கொள்ளவில்லை. ராமுவும் விடுவதாக இல்லை. எப்படியும் கெஞ்சி போராடி சாப்பிடாமல் இருந்து சரவணனையும் பரிந்து பேசச் சொல்லி சிவகாமியின் மனதை மெதுவாக கரைத்து விட்டான். சரி, பிள்ளைகள் சந்தோஷம்தான் நம் சந்தோஷம் என்று சிவகாமியும் ஒத்துக்கொண்டாள். வரவேற்புக்கு பெரிய மண்டபம் புக் செய்யப்பட்டது. எல்லாம் ஷாலினி வீட்டாரின் ஏற்பாடுகள்தான். சிவகாமிக்கு பூரிப்பு. ராமு பிடித்தாலும் பிடித்தான், புளியம் கொம்பாகத்தான் பிடித்தாண்டா என்று சரவணனிடம் பெருமை பேசினாள். வரவேற்பு பத்திரிகையை உறவினர்களுக்கு கொடுக்க துவங்கினார்கள். அன்று ஊரின் தலைவருக்கு பத்திரிகை கொடுத்து வரும் வழியில் தன் பெரியப்பா வீட்டை பார்த்தான் சரவணன். அம்மா, பெரியப்பாவுக்கு ஒரு பத்திரிகை வைக்கலாமா என்றான். சிவகாமிக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது. ஏண்டா, வாயை மூடிட்டு சும்மா வாடா. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த பேச்சை எடுக்காதேன்னு. நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்க? சின்னவனை பாரு, அவன் தாண்டா என் புள்ள. நீயும் இருக்கியே, அப்படியே உங்க அப்பன் ஆட்டம். கொஞ்சம் கூட சூடு சொரணையும் இல்லை. அந்த பக்கம் திரும்பாம கம்முன்னு வாடா. வேகமாக நடந்தாள் சிவகாமி. சரவணன் பெரியப்பாவின் வீட்டை பார்த்து கொண்டே நடந்தான். இதோ ராமு ஷாலினி திருமணம் அவர்கள் வழக்கப்படி நடந்து முடிந்தது. அன்று சாயங்காலம் வரவேற்பு நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. உறவினர்கள், அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டனர். பின்பு சாப்பிட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு குறையும் சொல்லிவிட்டுத்தான் போனார்கள். என்ன செய்வது, பிள்ளையின் திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சிவகாமி இதையெல்லாம் காதில் வாங்காதவளாயிருந்தாள். திருமணம் நல்ல முறையில் முடிந்தது. ராமுவும் ஷாலினியும் வீட்டிற்கு வந்தார்கள். பெரிய மருமகளும் குழந்தை பெற்று அவர்கள் அம்மா வீட்டில் இருந்தாள். தற்போது தன் புது மருமகளை 2-3 நாட்கள் நல்ல முறையில் கவனித்தாள் சிவகாமி.
ஷாலினிக்கு இவர்கள் வீட்டு வழக்கங்கள் எதுவும் ஒத்து வரவில்லை. காலையில் வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது, நல்ல நாட்களில் பூஜை பொருட்களை சுத்தம் செய்வது, சமைப்பது, வீட்டு வேலைகள் செய்வது, இது எதுவும் ஷாலினிக்கு பிடிக்கவில்லை. இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் ஷாலினி சிவகாமியிடம், இதையெல்லாம் செய்து நான் பழகவில்லை, எனவே நான் வேலைக்கு செல்வதால் நீங்கள் இந்த வேலைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்த்து சொல்லிவிட்டாள். சிவகாமிக்கு அதிர்ச்சியாயிருந்தது. இருந்தாலும் சரி, வாணி வீட்டிற்கு வரும் வரை நாம் இந்த வேலைகளை கவனித்துக் கொள்வோம் என சிவகாமி நினைத்தாள். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவது முதல் இரவு படுக்கும் வரை சிவகாமிக்கு அலுத்து போனது. சரவணன் தன் அம்மா புது மருமகளை இப்படி தாங்குகிறார்களே என வியப்பாக பார்த்தான். ஆனால் தன் மனைவியை ஒரு நாளும் குறை சொல்ல மறந்ததில்லை. உள்ளுக்குள் அம்மாவின் இந்த பாகுபாடை நினைத்து வருந்தினான். வாணியின் குழந்தைக்கு 3ஆம் மாசம் பிறந்தது. உடனே சிவகாமி வாணியை அழைத்து வருமாறு கூறினாள். அம்மா, அவள் பச்சை உடம்புக்காரி, இன்னும் 2 மாதங்கள் போகட்டும், 5ஆம் மாதம் அழைத்து வருகிறேன் என்றான் சரவணன். இருக்கட்டும், இங்க வந்தா நான் பார்த்துக்க போறேன். சிவகாமி அவளை அழைத்து வரச் சொல்லி சரவணனிடம் உறுதியாக சொன்னாள். சரவணனும் வாணியை வீட்டிற்கு அழைத்து வந்தான். வாணி வந்தவுடன் அனைத்து வேலைகளையும் வாணியிடம் ஒப்படைத்துவிட்டு பேத்தி சங்கீதாவை தூக்கி வைத்துக் கொள்வதையே வேலையாக கொண்டாள் சிவகாமி. வாணி இரவிலும் குழந்தையுடன் சரியாக உறங்காமல் பகலிலும் வீட்டு வேலைகள் என உழைத்து கொண்டிருந்தாள். இதை பார்க்கும் சரவணனுக்கு தன் அம்மாவையும் எதையும் கேட்க முடியாமல், மனைவியின் கஷ்டங்களையும் பார்க்க முடியாமல் அவன் மன அமைதியை முற்றிலும் இழந்தான். இதில் பண கஷ்டம் வேறு அவனை நிம்மதி இல்லாமல் அலையவிட்டது. எங்காவது யாராவது சிறிய சிறிய வேலைகளுக்கு அழைத்தாலும் இரவு பகல் பார்க்காமல் பாடுபட்டான் சரவணன். ராமுவிடம் சிவகாமி, ஏண்டா நீங்க 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, உன் சம்பளத்தை லோன் கட்டுற, சரி, உன் பொண்டாட்டி சம்பளத்தை என்ன பண்ற, அதை என்கிட்ட கொடு என்று கேட்டாள் சிவகாமி. அம்மா, அவளிடம் உன் சம்பளத்தை கொடு என்று எப்படி நான் கேட்க முடியும் என்று சத்தம் போட்டான் ராமு. ஏண்டா நீ கேட்காம வேற யாரு கேப்பா, ஒழுங்கா கேளு, இங்க வீட்ல ஒரே கஷ்டமா இருக்கு, பெரியவன் மட்டும் எவ்வளவுதான் சமாளிப்பான் என்றாள் சிவகாமி. ராமுவும் ஷாலினியும் இதை காதில் கூட வாங்காமல் இருந்தார்கள். ஒரு நாள் ஷாலினியிடம் சிவகாமியே நேரடியாக கேட்டுவிட்டாள், உன் சம்பளத்தை நீ என்ன பண்ற என்று. நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, அதை எதுக்கு நீங்க கேட்குறீங்க என்று கேட்டதும் சிவகாமிக்கு கோபம் வந்தது. நான் கேட்காம வேறு யாரு கேட்பா, நானும் போனா போவதுன்னு விட்டா 2 பேரும் ரொம்ப ஓவரா போறீங்க, சிவகாமி கத்தினாள். உடனே ஷாலினிக்கு கோபம் வந்தது. என்ன கத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க யாரு ஏன் சம்பள பணத்தை கேட்க என்றதும் சிவகாமியின் பொறுமை எல்லை மீறியது. அவள் கோபத்தில் ஷாலினியை கண்டபடி திட்ட அவளுக்கும் கோபம் வந்தது. உடனே அவர்கள் அறைக்கு சென்று தாழ்பால் போட்டு கொண்டாள். கோபமாய் இருந்த ஷாலினி ராமுவிடம், நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று முறையிட்டாள். ஆனால் ராமுவோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஷாலினி விடுவதாக இல்லை. ராமுவிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் அவனை ஒதுக்கி வைத்தாள். வேறு வழியில்லை, இவள் தனி குடித்தனம் போகவில்லை என்றால் இப்படித்தான் இருப்பாள் என்று அம்மாவையும் அண்ணனையும் பிரிய மனம் இல்லாமல் மனைவியின் வற்புறுத்தலுக்கு ஒத்துக்கொண்டான் ராமு. இதோ சிவகாமி கொள்ளையில் வேலை செய்து கொண்டிருக்க ராமு சிவகாமியிடம் சென்று, அம்மா, நாங்க தனியா போயிடலாமன்னு இருக்கோம் என்றான். சிவகாமியின் அருகே வந்து இதை சொன்ன போது அவள் அப்படியே வெளவெளத்து போனாள். எதை நினைத்து சிவகாமி பயந்து கொண்டு இருந்தாலோ அதை ராமு சொல்லிவிட்டான். அவளுடைய அடிவயிறு தூக்கி வாரி போட்டது. எப்பா, வேணாம்பா. சட்டென எழுந்து அவன் எதிரே நின்று கை கூப்பினாள். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கண்ணீர் பொங்கியது. ராமு, இல்லம்மா, இனிமே இந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. தினம் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு என்னால் மல்லுக்கு நிற்க முடியாது. எனக்கு நிம்மதியா இருக்கணும், நான் போறேன் என்றான். சிவகாமி வாயை பொத்தி கொண்டாள். விம்மினாள். விம்மலின் தொடர்ச்சியாக அழுகை வெடித்தது. அடப்பாவி, இதுக்காகவா உங்க 2 பேரையும் உயிரை கொடுத்து வளர்த்தேன். இந்த ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்பட்டுச்சே. ராமன் லட்சுமணன் மாதிரி ஒத்துமையான அண்ணன் தம்பின்னு எல்லோரும் சொன்னாங்களே, அப்படியே பூரிச்சு போனேனே. சின்ன சண்டை கூட போட்டுக்காம வளர்ந்தீங்களே, இப்ப சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் ஊதி பெருசாக்கி வீட்டை விட்டு தனியா போறேன்னு சொல்றியே, என் மனசு தாங்கலப்பா, வேண்டாம்ப்பா, என்னை தவிக்க விட்டுட்டு போகாதப்பா. சிவகாமி கெஞ்சி கொண்டிருந்தாள். அட, உன்னை யாரு இப்ப கஷ்டப்பட சொன்னா, நீயும் எங்க கூட வந்துடு. ராமு சொன்னதும் ஷாலினி, இவங்களால தான் வீட்டை விட்டு போறோம்,
இவர் என்னடான்னா முகத்தை சுளித்து கொண்டாள். சிவகாமிக்கு மனம் சமாதானம் ஆகவில்லை. என்னால் இந்த வீட்டை விட்டு வர முடியாது. நான் சாகிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன். அப்படின்னா சரி, இருந்துக்கோ, நான் போறேன். சிவகாமி ஏதேதோ பேசி பார்த்துவிட்டு கடைசியாக ஷாலினியின் மேல் பாய்ந்தாள். எல்லாம் முன்னால தாண்டி. நீ இந்த குடும்பத்தில் காலடி எடுத்து வச்ச பின்னாடித்தான் எல்லா கிரகமும் பிடிச்சி ஆட்டுது. அண்ணன் மேல உசுரையே வச்சிருந்தவனை இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி வீட்டை விட்டே போற அளவுக்கு பண்ணிட்டியே பாவி. சிவகாமியின் ஆவேசத்துக்கு ஈடு கொடுத்து ஷாலினியும் ஆவேசமானாள். கணவனிடம் பாய்ந்தாள். பாத்தீங்களா அவங்க என்ன பேசுறாங்கன்னு. நான் இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டேனாம். இந்த வீட்டுல மற்றவங்க எல்லாம் காந்திக்கு வாரிசு பாருங்க. அவங்க மனசுல எப்பவும் பெரிய புள்ள மட்டும்தாங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அதான் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுக்கறாங்க. ஷாலினியின் குற்றச்சாட்டு ராமுவுக்கு கோபத்தை வரவழைத்தது. அம்மா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இங்க இருக்க பிடிக்கலன்னு தானே நாங்க தனியா போறோம். சந்தோஷமா வாழ்த்தி அனுப்பு, சாபம் கொடுக்காதே. வயிறு எரியும் போது எப்படிடா வாழ்த்த முடியும்? நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்க. ஆனா என் மூத்த புள்ள தான் கஷ்டப்படுறான். அவனுக்கு உரு துணையா கூடவே இருந்து கை தூக்கி விடுவேன்னு உன்னையத்தான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன். அம்போன்னு விட்டுட்டு போறியே துரோகி. சிவகாமிக்கு ஆவேசம் குறையவில்லை. இளைய மகனின் சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக கத்தினாள். அம்மா, நீ பெத்தவதானா? இல்ல நீ பெத்தவதானான்னு கேட்கிறேன். அவனும் புள்ளதான், நானும் புள்ளதான். அவனை சுமந்த வயிற்றுல தானே என்னையும் சுமந்த. ஒரு கண்ணுல வெண்ணையையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் ஏன் தடவுறே? அவன் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போகணுமா? வயசான காலத்துல போட்டதை தின்னுட்டு இருக்காம இப்படி பண்ற? உன்னால தானே இங்க பிரச்சனை, அதனால தான் நாங்க போறோம். நான் கேட்குறேன், அவனை படிக்க வச்ச மாதிரி தானே என்னையும் படிக்க வச்ச. நான் கருத்தா படிச்சுக்கிட்டேன். உன் மூத்த பிள்ளைக்கு படிப்பு ஏறல. இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? ராமு சிவகாமியிடம் கேட்க, இதுவரை வீட்டிற்குள் அமைதியாக இருந்த மூத்தவன் சரவணன் இப்போது கோபத்தில் கொள்ளைக்கு வந்தான். ஆமாண்டா, நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன். இனிமேலும் நீ இங்க இருந்தா என் வயித்தறிச்சலே உன்னை வாழ விடாம பண்ணிடும். முதல்ல போயிடு இங்கிருந்து என்றான் சரவணன். டே பெரியவனே, நீ சும்மா இரு. நீ வீம்புக்கு பேசுற. அவன் அதை நெசமுன்னு நம்பிட போறான். சிவகாமி குறுக்கே பாய்ந்தாள். சரவணன் விடவில்லை. என்கிட்ட படிப்பு இல்லதான், உன்ன மாதிரி உத்தியோகம் இல்லதான். ஆனா கை கால் இருக்கு. தட்டு மண்ணு தூக்கியாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். உன்கிட்ட வந்து கையேந்தி ஒரு நாளும் நிற்க மாட்டேன். சரவணன் ரோஷத்தில் கத்தவும் அவன் மனைவி வாணி தடுக்க முயற்சித்தாலும் சண்டை நிற்கவில்லை. வீடு தெருநாய்களின் கூட்டத்தில் சிக்கி கொண்டதை போலானது. தீப்பற்றி கொண்ட குடிசையை அணைக்க தெருவே கூடியதைப் போல் அக்கம் பக்கமெல்லாம் கூடிவிட்டனர். ஆளுக்கு சமாதானம், பஞ்சாயத்து, அதட்டல், அறிவுரை என இறங்க சிவகாமிக்கு அவமானத்தில் உடம்பு கூசியது. கூட்டத்தில் குப்புறப்படுத்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள். இத்தனை வருடங்களாக அவள் கட்டி காத்த மானம் சந்தி சிரித்து விட்டது. இனி கிராமத்தில் ஒவ்வொருவர் வாயிலும் இந்த வீட்டு கதைதான் ஓடும். மூத்தவன் சரவணன் அதட்டினான். இந்தா, இங்க என்ன எழவா விழுந்துடுச்சு? எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்கிற? போனா போறான், விடேன். யாரை நம்பியும் யாரும் இல்லை. நாங்க டவுசர் போட்டு வளர்ந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஊர் உலகத்துல நடக்காததா இங்க நடந்துருச்சு? படிக்கு படி பங்காளி சண்டை தான். போனா போறான். கஞ்சியோ கூழோ என்னால முடிஞ்சதை ஊத்துறேன். குடிச்சிட்டு கம்முன்னு கடை. பிடிக்கலைன்னா புறப்படு அவனோட. போயிடு. சரவணன் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை எல்லாம் கூட்டினான். சிவகாமி சமாதானம் அடையவில்லை. அழுதழுது மூக்கை சிந்தி சோரையெல்லாம் ஈரமாக்கினாள். ராமுவும் ஷாலினியும் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஒரு வாரம் பித்து பிடித்தவள் போல் கொள்ளையிலேயே பொழுதை கழித்தாள். அன்று காலை ஒரு கார் அவர்கள் வீட்டு வாசலின் முன் நின்றது. ராமு திரும்பி வந்து விட்டான் என்று அரக்க பறக்க ஓடினாள் சிவகாமி. அந்த காரிலிருந்து 2 பேர்கள் இறங்கினார்கள். ஏம்மா, இது ராமுவின் வீடா என்று விசாரித்தனர். ஆமாம் என்றாள் சிவகாமி. அம்மா, இந்த வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்கோம் என்றவுடன் சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்றீங்க? அட கடவுளே என்ற அதிர்ச்சியில் சாய்ந்தாள் சிவகாமி. ஆமாம்மா, லோன் வாங்கிட்டு காசு கட்டாததால இந்த வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்கோம் என்று சொல்ல சிவகாமி, என்ன சொல்றீங்க? அதான் ராமு லோன் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானே, அப்புறம் எதுக்கு ஜப்தி? சிவகாமி கோபத்தில் கத்த,
அவர்கள், ஏமா லோனை வாங்கிட்டு 1 மாசம் கூட உருப்படியா கட்டல, இதுல வேற கோபம் வருதா உங்களுக்கு என்று உள்ளே சென்று அனைத்து பொருட்களையும் வெளியில் எறிந்தனர். சற்று நேரத்தில் அங்கு சரவணன் வர சிவகாமி அவனை கட்டி கொண்டு ஓவென அழுதாள். சரவணன் அந்த அதிகாரிகளிடம், சார், சின்ன குழந்தை இருக்கு, இப்போ உடனே நாங்க எங்க போவோம் சார், 1 வாரம் அவகாசம் கொடுங்க, நாங்க அதுக்குள்ள வேற வீடு பார்த்துக்கிட்டு போறோம், ப்ளீஸ் சார் என கெஞ்சினான். அவர்களும் சரவணன் கெஞ்சியதும் சரி என்று அங்கிருந்து புறப்பட்டார்கள். அட பாவி, இப்படி நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டானே, நான் என்ன செய்வேன் என சிவகாமி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டாள். ஏமா சத்த சும்மா கெட, எப்பா பாரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்று அவளை கத்திவிட்டு வீடு ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க சென்றான் சரவணன். அடுத்த நாள் கிராமத்தில் இருக்கும் தங்கள் குலதெய்வ கோவிலில் சென்று அழுது கொண்டிருந்தாள் சிவகாமி. அவளுடைய அடிவயிறு கலங்கியது. பெரியவனுக்கு 14 வயது இருக்கும் போது கணவனை பறிகொடுத்து விட்டாள். அதற்கு பிறகு 2 பிள்ளைகளையும் அரும்பாடுபட்டு வளர்த்தாள். சோற்றோடு ஒற்றுமையையும் சேர்த்து ஊட்டி வளர்த்தேன் என சிவகாமி கர்வப்பட்டதெல்லாம் இதோ இப்பொழுது பொய்த்து போய்விட்டது. பாவி பைய இப்படி பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டானே என வெகுநேரம் தெய்வத்திடம் முறையிட்டு விட்டு தட்டு தடுமாறி கையை ஊன்றி எழுந்தாள். தன் புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு கோவிலில் இருந்து இறங்கினாள். தள்ளாட்டமாக நடந்தபோது எதிரே வெள்ளை உடுப்புடன் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் திடீரென தடுமாற்றம் கூடியது. நெஞ்சுக்குள் கிடந்த வீராப்பும் வைராக்கியமும் அவளை விட்டு போகவில்லை. அவரை சட்டை செய்யாமல் அவள் நடந்தாள். அவரை கடக்கும்போது மெல்லிய அழைப்பு அவளை இழுத்து நிறுத்தியது. சிவகாமி. ஏறிட்டு பார்க்காமல் நின்றாள். சின்ன புள்ள ஊட்ட விட்டு போயிட்டானாமே. சிவகாமிக்கு வற்றி போன நெஞ்சு கூட்டை பிளந்ததை போல் இருந்தது. ரொம்ப அழுவறியாமே. அழுது அழுது பாதி செத்துட்டதா ஊர்ல பேசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி சேர்ந்து இருக்கணும்னு எந்த தாயும் ஆசைப்படுறது வழக்கம்தான். ஆனா அப்படி ஆசைப்பட உனக்கு என்ன தகுதி இருக்கு? சோத்து பிரச்சனையிலிருந்து சோழி பிரச்சனை வரைக்கும் ஊதி பெருசாக்கி கோவத்துல நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை வச்சே என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனியே. கடைசி காலத்துல அவன் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு அவன் சாவல கூட என்னை கிட்ட அண்ட விடல. நானும் என் தம்பியும் கடைசி வரைக்கும் பிரிஞ்சே இருக்கணும்னு நினைச்ச நீ உன்னோட பிள்ளைங்க மட்டும் ஒத்துமையா இருக்கணும்னு துடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? செத்தவனை பார்க்க கூடாதுன்னு நீ அன்னைக்கு பிடிவாதமா நின்னப்போ கூட பிறந்தவனை பார்க்க முடியலையேன்னு நான் என்ன துடிச்சிருப்பேன். இப்ப அந்த துடிப்பு உனக்கு புரியுதா? இந்த உலகத்துல காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை சிவகாமி. அவர் சொல்லிவிட்டு, இங்க பாரு, உன்னை மாதிரி என்னால இருக்க முடியாது. என் புள்ள சரவணன் இப்போ குழந்தையோட தவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பவாச்சும் உன் ரோஷத்தை விடு. அவனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வா. அந்த வீட்டுல என் தம்பிக்கும் உரிமை இருக்கு. இங்க பாரு, ஒருவேளை நாங்க அங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு. நாங்க வேணுமன்னா நம்ம தோட்டத்துல பம்பு செட்டுக்கு பக்கத்துல போட்டிருக்க சின்ன குடிசையில் போய் தங்கிக்கிறோம். எனக்கும் அண்ணத்துக்கும் அந்த இடம் போதும். ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டோம். இனி எங்க 2 கட்டையும் எங்க விழுந்து கிடந்தா என்ன சிவகாமி? நம்ம வீட்டு பிள்ளைய அங்கேயும் எங்கேயும் அலைய விடாத. நான் அன்னைக்கு உன்கிட்ட பேசினதுக்கு நான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுட்டேன். நீ தான் அதை புரிஞ்சிக்கல. இங்க பாரு, நான் இப்பவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு. கையெடுத்து கும்பிட்டார் குமரேசன். சரவணனை கூட்டிட்டு நம்ம வீட்டிற்கு வா சிவகாமி சொல்லிவிட்டு அவர் நடக்க குற்ற உணர்ச்சியில் அங்கே நட்டமரமாக நின்றிருந்தாள் சிவகாமி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது. தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள், தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள். நன்றி.